few words about her. என்ன ஒரு விஷயம்? ஷீஸ் அயன் லைடிங்க. என்னதான் எம்ஆர் ராதாவோட பொண்டாட்டியாக இருந்தாலும் ஷி வாஸ் லீடி. எங்களை இந்த நிலைக்கு நிப்பாட்டினதும் எங்கள் அம்மா தான். எங்கள் கரேஜ் கொடுத்து இன்னைக்கு நாங்களும் சர்வைவ் பண்ண முடியும் என்ற உமனா நிறைய சப்போர்ட் எங்கள் மம்மி தான். ஓவர் தி டிகேட்ஸ் நீங்க த்ரூ நம்ம வெளி தெரியும் அது சின்ன தெரியும் நீங்க இருந்துட்டே இருக்கீங்க, ரசிகர்களை மகிழ்ச்சிட்டே இருக்கீங்க. நீங்க அப்ப பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஒரு விஷயம் பெண்களுக்காக கொஞ்சம் மாறல, இது மாறினா நல்லா இருக்கும், நல்லா இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும்ன்ற மாதிரி நீங்க அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் ஏதாவது? நிறைய மாறி போச்சுங்க. இன்னைக்கு ஆம்பளைக்கு ஈக்குவல் சொல்ல முடியாது, ஆம்பளைக்கு மீறி பெண்கள் போயிட்டாங்க, லீட் பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆகிப்போச்சு லைஃபு. ஸோ பொண்ணுங்க கொஞ்சம் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா அவங்களுக்கு தான் சேஃபர் அண்ட் பெட்டர். அப்படியா மேம் ஒரு மாதிரி ஹிடன் அட்வைஸ் கொடுத்துருக்காங்க, பெண்கள் ரொம்ப ஃபாஸ்டா போறாங்கன்னு. எதுல அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்க அந்த ஜெனரேஷன்ல இருக்க லவ்வும் பார்த்திருப்பீங்க, இப்போ இருக்க லவ்வும் பார்த்திருப்பீங்க. என்ன விஷயம் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? லவ் தான். லவ் தானா அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ என்னென்னா முந்தி பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் டைம் இருந்தது பசங்களை வளர்க்குறதுக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்க. இப்போ பேரண்ட்ஸ்க்கே டைம் இல்லை பசங்க வளர்க்குறதுக்கு. எல்லாரும் மொபைலு அது இது ஆரம்பிச்ச லைஃப் ஸ்டைலே மாறி போய் கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஆமால அது மட்டும் கொஞ்சம் பேசுறாங்க. அந்த ஆக்சென்டே பயங்கர அழகா இருக்கு.